திமுக சார்பாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் சமத்துவ பொங்கல் விழா நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் செங்கல்பட்டில் நடந்த சமத்துவ பொங்கல் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், சென்ற ஆண்டு தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியிலாவது வெல்ல மாட்டோமா என்று பிரதமர் நரேந்திர மோடி என்னென்னமோ செய்து பார்த்தார். மோடி மஸ்தான் வேலையெல்லாம் செய்தார். கன்னியாகுமரியில் வந்து விவேகானந்தர் சிலையில் அமர்ந்து தியானம் செய்தார். அவரின் வேலை என்ன? தமிழக அரசு தயாரித்து கொடுக்கும் உரையை படிப்பதுதான் வேலை. ஆனால் ஆளுநருக்கு சட்டமன்றத்தில் வாக்கிங் செல்வது மட்டுமே வேலை. வருவார், தமிழ் தாய் வாழ்த்து பாடப்போம், அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போய்விடுவார். சில ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாடு என்று பெயரை மாற்ற வேண்டும் என்று கூறினார். தமிழ் தாய் வாழ்த்து பிடிக்காது, தமிழ்நாடு பிடிக்காது, பெரியார், அன்னார், கலைஞர், அம்பேத்கர் பெயர்கள் பிடிக்காது. இப்படி ஒரு ஆளுநர் நமக்கு தேவையா? இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியான அதிமுக ஒரு கண்டன அறிக்கையாவது வெளியிட்டதா? அதற்கு நேர்மாறாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, எங்களை காட்டீர்களோ இல்லையோ, ஆளுநரை டிவியில் காட்டுங்கள் என்கின்றார். மக்கள் நலன் விரும்பும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் நன்கு கலந்தாலோசித்து பிறகு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணி புறக்கணிப்பதாக முடிவெடுத்துள்ளோம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை அகற்றி மக்களுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் நல்லாட்சியை வழங்குவதே எங்கள் இலக்கு என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். எல்லா துறைகளிலும் ஊழல் மற்றும் ஒழுங்கு சீர்குலைவு, வேலைவாய்ப்பின்மை, பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் என யாருக்குமே பாதுகாப்பின்மை என தமிழகம் முழுவதுமே ஒரு இருண்ட காலத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கின்றது.